Dear students, welcome you all. This is third part of the first lesson, EDGAW. This is a recapitulation of you. You read 9 questions and find the answer. Send to the answer to me in WhatsApp. Okay. First question: true or false? Hamid was thin and poorly dressed. Second, how was his cap? Third, who was the happiest of the boys? Fourth, what did his mother get from Allah? Fifth, how old was Hamid? Sixth, whom did Hamid live with? Seventh, which bird is compared to Hamid's happiness? Eighth, what did his granny tell about his father? Ninth, what was his granny's name? Okay, students, understand these questions. The question எல்லாம் புரிஞ்சுக்கங்க. இதுவரையிலும் நேத்து அனுப்பின அந்த வீடியோக்குரிய இன்னும் கேள்வி இன்னும் வரல. ரெண்டு பேர் நினைக்கிறேன். 2 பேர் மட்டுமே எனக்கு வந்து அந்த வினாக்களுடைய விடையை அவங்க வந்து எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு அனுப்பலை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து லீவில் இருக்கிறதுனால விடுமுறை என்றது நீங்கள் நினச்சிக்கூடாது. வீட்டில் உட்காந்துட்டு இங்கிலீஷ் படிக்கணும், எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும். ஸ்கூல் எப்படி படிக்கிறோமோ அதை போல் கருத வேண்டும். அதனால நீங்கள் இந்த 9 கொஸ்டின்ஸ் நீங்கள் படித்து பார்த்து இதோடைய ஆன்சரை நீங்கள் எழுதி அனுப்புங்க. அது தவறாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அனுப்புறது தான் முக்கியம். தவறாக இருந்தால் திருத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவறுக்காக ஒன்றும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முயற்சி தான் முக்கியம் நமக்கு. ஆகவே நீங்கள் இந்த 9 கொஷின்ஸும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் எழுதி அனுப்பி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம போவோமா? This is the part of the lesson Idga. Now I read the lesson. Please keenly listen my pronunciation. Okay students, Hamid's granny Amina was sad. It was Eid and she did not have even a handful of grains. If only her son were there, it would have been a different kind of Eid. Hamid went to his grandmother and said, "Granny, I will be the first to get back. Don't worry." Amina was worried. Other boys were going out with their fathers. How could she let him go to the fair all by himself? Okay. Hamid's granny Amina was sad. Okay, who was sad? Amina was sad. He was not happy. She was not happy. It was Eid and she did not have even a handful of grains. இவங்ககிட்ட ஒரு கைப்பிடி உணவு கூட, கைப்பிடி ஒரு தானியம் கூட இல்லை இவங்ககிட்ட. ஏன்னா ஒரு பண்டிகைன்னு சொல்லும் பொழுது, பண்டிகை அப்படின்னாவே என்ன ஞாபகத்துக்கு வரும்? உணவு தான். ஏன்னா பண்டிகை அப்படின்றது நல்லா திங்கிறதுக்காகவும் இல்லையா? நம்ம நிறைய பேர் வந்து வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் திங்கிற விஷயத்தில் நம்ம நிறையா வந்து கிராண்டாக செய்வோம். ஓகேவா? அப்போது அது கிரெயின்ஸ் தேவை. அந்த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ் கூட இல்லை. If only her son were there. அதில் பாருங்க, நல்லா கவனிங்க. If only her son were there, it would have been a different kind of Eid. அது என்ன son were there? Her son was ஒரு இடத்துல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்குலர் அப்படின்னா he was, the book was, the house was, it was, the dog was, my daughter was, my son was அப்படின்றது ஒருமே தானே வரும். இங்கே என்ன வேறு கொடுத்துருக்காங்க? அப்போ தவறாது இல்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் ஒன்லி ஹர் சன் வேர் தேர் அப்படின்னா, என்னுடைய மகன் இருந்திருந்தால். இங்கே தான் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறது இருந்திருந்தால். அப்போ இல்லாத விஷயத்தை நம்ம சொல்லும்போது அங்கே வேறு வரும். அவன் மகன் இல்லை, இறந்துட்டாரு, ஆனால் இருந்திருந்தா அப்படின்னா இட் வுட் ஹேவ் பீன் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈட். அந்த ஈட் பண்டிகை எப்படி கொண்டாடிருப்போம்? டிஃப்ரெண்ட் கைண்டில் கொண்டாடிப்போம், பல விதமாக கொண்டாடி இருப்போம். ஆனால் இல்லையே. அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் வேறுபடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க. ஓகேவா? ஒரு ஸ்டூடெண்ட்டு, அந்த ஸ்டூடெண்ட்டு ஒரு கலெக்டராக இருந்திருந்தா. இஃப் ஷீ வேர் ஏ கலெக்டராக இருந்திருந்தா. இஃப் ஷீ வேர் ஏ சீஃப் மினிஸ்டர், இப்படி சொல்லுவாங்க. இஃப் ஹீ வேர் ஏ ஃபாதர், அவங்க அப்பாவை இருந்திருந்தால் அவனுக்கு உடனே சொல்லுவாங்கள்ல, திட்டுவாங்க சில நேரங்களில். அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி இருக்கிற மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம வேறு சொல்கிறோம். இது ஒரு இஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு கண்டிஷன் கிளாஸ்.
ஓகேவா? If only her son were there, it would have been a different kind of Eid. Okay. Hamid went to his grandmother and said, ஹமீட் வந்து அவன் கிராண்ட்மதர்கிட்ட போயிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. கிரானி, ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் டு கெட் பேக், டோன்ட் வரி. எங்கேயோ வெளியே போறாங்க போல் இருக்கு, நான் முதல்ல திரும்பி வந்துடுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு. அமினா வாஸ் ஒரீட். ஆனால் ஹியர் அமினா வாஸ் ஆல்சோ ஒரீட் பிகாஸ் அதர் பாய்ஸ் வேர் கோயிங் அவுட் வித் தர் ஃபாதர்ஸ். அதர் பாய்ஸ் மற்றெல்லாம் என்ன செய்வாங்க, அவங்க அப்பாவோட போவாங்க. ஹவு குட் ஷி லெட் ஹிம் கோ டு த ஃபேர் ஆல் பை ஹிம்செல்ஃப். எல்லாரும் போகும்போது எப்படி வந்து தனியாக அனுப்புறது? லெட்டு பாருங்க, லெட் ஹிம் அப்படின்னா அவனை என்ன செய்யறது, அவனை லெட் ஹிம் அனுப்புறது, அனுப்ப விடுதல். ஓகேவா? இப்போ நான் வந்து நீங்கள் வெளியே நிற்கிறீங்க அப்படின்னா ஒரு ரூம்லேயோ ஒரு வெளியே இருக்கிறீங்க, லெட் மீ சார், என்ன கொஞ்சம் வெளியே விடுங்க சார் அப்படின்ற சொல்லுவேன் இல்லை, கேட்பீங்கல்ல. மே ஐ கமின்ஸான்னு சொல்லுவீங்க. மே ஐ கமின்ஸான்றது ஒரு ரிக்வஸ்ட்டு. அதே ரிக்வஸ்ட் இல்லாத போது லெட் மீ சார். ஓகேவா? ஒரு குரூப்பில் விளையாட்டுருக்கீங்க, அந்த குரூப்பில் நீங்கள் வந்து சேர்க்கணும். அப்போ நீங்கள் உங்கள் பிஇடி மேடம் கிட்ட கேட்கலாம், லெட் மீ மேடம் ப்ளீஸ் அலோ மீ டு ப்ளே கேட்கலாம்ல. லெட் மீ அப்படின்னு அர்த்தம், என்ன கொஞ்சம் அனுமதிங்கன்னு அர்த்தம். அப்போ எப்படி அனுமதிக்க முடியும்? ஹவு குட் ஷீ, குட்னா என்ன அர்த்தம்? குட் எப்படி அனுமதிக்க முடியும்ன்றது தான் குட். டு த ஃபேர், ஃபேர் என்னங்க, ஃபேர்னா மார்க்கெட், சந்தை. ஒரு கடைக்கு நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபேர்னு சொல்லுவாங்க. ஆல் பை ஹிம்செல்ஃப். ஓகே, இந்த பேரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், அடுத்த பேரை பாருங்கள், படித்து காமிக்கிறேன் முதல்ல. Hamid left with other boys. Hamid was like one with wings on his feet. They ran on ahead of the elders and waited for them under a tree. They reached the suburbs of the town. On both sides of the road were big houses of the rich. In the gardens, mango and lychee trees were full of fruits. Then they come across the stores of the sweets vendors, all decorated so gaily. Every store had sweets piled up in heaps like mountains. Okay, பாருங்க. Hamid left with the other boys. left இல்ல, விட்டு விலகுதல். மற்ற பாய்ஸை விட்டு விலகிறான். எப்படி போகிறான் பாருங்க. Hamid was like one with wings on his feet. காலில் ரெக்க கட்டி பறக்கிறதுன்னு அர்த்தம். காலில் ரெக்க கட்டின எப்படி பறப்பாங்கல்ல, சொல்லுவாங்கல்ல, என்னடா காலில் ரெக்க கட்டிருக்கே ஒளே அவங்க ஓடுற அப்படின்னு. அப்போ ரெக்கனை என்னது, விங்ஸ். காலில் ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி வேகமாக ஓடிட்டு இருந்தான் எல்லா பாய்ஸுக்கு முன்னாடி. அதே போல் தே ரேன் ஆன் ஹெட், அவங்களும் என்ன பண்ணாங்க, முன்னாடி போயிட்டு இருக்காங்க. யாருக்கு முன்னாடினா, ஆஃப் த எல்டர்ஸ். இப்போ அவங்க கூட பெரியவங்க வந்திருப்பாங்க இல்லையா, எல்டர்ஸ் என்னதுங்க, பெரியவர்கள். அவங்களுக்கு முன்னாடி பெரியவர் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, ஓடிட்டு இருந்தாங்க. அண்ட் வெயிட்டட் ஃபார் தெம் அண்ட் ரெட் ட்ரீ. ஓடி போயிட்டு ஒரு பெரிய மரத்துக்கு கீழே அவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருக்காக? இவங்களுக்கு பின்னாடி இவங்க பெரியவங்க வருவாங்க. யார்? அம்மா வருவாங்க, அப்பா வருவாங்க, கூட வருவாங்க, பெரியவங்க வருவாங்க இல்லையா, அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. They reached the suburbs of the town. Suburbs அப்படின்றது புறப்பகுதி, என்ட்ரன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு டவுன் இருக்குது, சிட்டி இருக்குது அப்படின்னா அவுட்ஸ்கர்ட்ஸ்ன்னு போட்டுருங்கல்ல, மீனிங் பாருங்கள் என்ன அர்த்தம். அந்த புறப்பகுதியில் அவங்க வந்து இப்போது ரீச் ஆகிட்டு இருக்காங்க. டவுனுக்குள்ளே வந்துட்டாங்க, வரப்போகிறாங்க, இப்போது ரீச் ஆகிட்டாங்க அவங்க. ஆன் போத் சைட் ஆஃப் த ரோடு இரு மருங்கிலும், இரு பக்கத்துலேயும் வேற பிக் ஹவுசஸ், பெரிய பெரிய ஹவுசஸ் ஆஃப் த ரிச். ரொம்ப வசதியான வாய்ப்புடைய பெரிய பெரிய வீடுகள்லாம் இருந்தது டவுனில். இந்த கார்டன்ஸ், அந்த கார்டன் என்னது, தோட்டத்துக்குள்ள. மேங்கோ, மாமரம், அண்டு லைச்சீஸ், எல்இன்னு போட்டிருக்காங்க. அது உச்சரிப்பு வந்து நம்ம லீன்னு படிக்கக்கூடாது, லைன் தான் படிக்கணும். லைச்சி ட்ரீஸ். ஓகே, லைச்சி ட்ரீஸ் வேர் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். பாருங்கள், கீழே படம் இருக்குது பாருங்கள். அந்த படத்தில் அந்த ட்ரீனுடைய உருவம் நான் கொடுத்துருக்கேன், லைச்சி ட்ரீ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பழங்கள் இருக்கும் உங்களுக்கு. இந்த சைடு உருவம் இருக்கும், இந்த பக்கம் பழம் இருக்குது. ஓகேவா? லைச்சி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி இருக்கும், லைச்சி மரம் இந்த மாதிரி இருக்கும், ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். தென் தே கேம் அக்ராஸ் த ஸ்டோர்ஸ் ஆஃப் த ஸ்வீட்ஸ் வெண்டர்ஸ். கேம் அக்ராஸ் அப்படின்னா அவங்க வரும்போது அந்த ஸ்வீட் வெண்டர்ஸ்னால் இனிப்புகள் விற்கக்கூடியவர். வெண்டர்னா இங்கே வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா, ஒரு சிறு கடைகளை விற்கிறாங்க இல்லையா, அவங்க வெண்டர்னு குறிக்கும். வியாபாரிகள்னு சொல்லுவாங்க, சிறு வியாபாரிகள்.
ஸ்வீட்ஸை விற்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள அவங்க வந்து பார்க்குறாங்க, மீட் பண்ணுறாங்க. கேம் அக்ராஸ்னா மீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். தே மெட். கேம் அக்ராஸ் மீனிங்னா மெட்னா என்னது, மீட்டுடைய பாசன்ஸ். ஸோ கேம் அக்ராஸ் ஸ்டோர்ஸ் கடைகள். ஸ்டோர்ஸ் அப்படின்னா இங்கே ஸ்டோர் என்னது, கடைகள் ஆஃப் த ஸ்வீட்ஸ் வெண்டர்ஸ். ஸ்வீட் வெண்டருடைய கடைகள் அவங்க வந்து சந்திக்கிறாங்க. ஆல் டெக்கரேட்டட் ஸோ கெய்லி, கலர்ஃபுல்லாக. கெய்லி அப்படின்னா கலர்ஃபுல்லாக, ரொம்ப அதிகப்படியான ஹாப்பியாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ். எல்லா ஸ்டோர்லேயும் ஸ்வீட் இருக்கு. பைல்டு 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 அப்படின்னா லாட் ஆஃப் பிஐஎல்இடி. பைல்டு அப்படின்னா மீனிங் என்ன, லாட் ஆஃப்னா ரொம்ப ரொம்ப அதிக, நிறைய இன் ஹீப்ஸ்னா குவியலாக. ஹெச்ஏபிஎஸ் ஹீப்ஸ் என்னது, குவியலாக. லைக் மவுண்டைன்ஸ். என்ன மவுண்டைன் என்னது, மலை போன்று குவியலாக ஸ்வீட்ஸை எல்லா ஸ்டோர்லேயும் அடுக்கி வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் வெர்ப்ஸ் பாருங்கள். லீவ்ன்றது ப்ரெசன்ட் வெர்பு, லெஃப்ட் பாஸ்ட் வெர்பு, இன்னொரு லெஃப்ட் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரன் ப்ரெசன்ட் வெர்பு, ரேன் பாஸ்ட் வெர்பு, ரேன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கம் ப்ரெசன்ட் வெர்பு, கேம் பாஸ்ட் டென்ஸு, கம் ப்ரெசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹேவ் ப்ரெசன்ட் வெர்பு, ஹேட் பாஸ்ட் வெர்பு, ஹேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? இந்த நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த 2 ஸ்டான்ஸாவை நல்லா படிக்கிறீங்க, புரிஞ்சிக்கிறீங்க. இந்த 2 ஸ்டான்ஸாக கூடிய வினாக்கள், கொஷின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக படித்து புரிஞ்சுக்கணும். ஒரு கொஷின்ஸ் கேட்டால் அந்த கொஷின்ஸ் தகுந்த சென்டென்ஸ் நீங்கள் எழுதணும். ஓகேவா? உங்கள் சொந்தமாக எழுதணும். நீங்கள் அந்த வரியை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது, அது சொந்தமாக எழுதணும். இதான் உங்களை ஆக்டிவிட்டி. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் மார்க் உண்டு. ஓகேவா? எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு புரியுத மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். புரியல அப்படின்னா நீங்கள் குரூப்பில் கேளுங்க, தனியாக கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் ஃபோனில் கூட சொல்லித்தரேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. புரியல அப்படின்னா சும்மா இருக்காதீங்க. எந்த காரணம் சும்மா இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் பாருங்கள், இதில் சில படங்கள் கொடுத்துருக்கு, அந்த படங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். see you tomorrow. ஓகே.